ஒரு சுய பரிசோதனை செய்யக்கூடிய இடத்திற்கு காங்கிரஸ் வந்திருக்கு. ஏன்னா ராம்கி இது வந்து கடுமையான வெற்றி. இந்த ஒரு பக்கம் மகாயுதி கூட்டணியினுடைய வெற்றி பெருமளவு பேசப்படுது அப்படின்னா, இந்த பக்கம் மகா விகாஸ் அகாடியினுடைய தோல்வி ரொம்ப கடுமையான தோல்வி. ஏன்னா பேசப்பட்ட முன்வைக்கப்பட்ட பரப்புரைகளின் அடிப்படையில் இன்னும் கூடுதலான இடங்களையாவது பெற்றிருக்கணும் அப்படிங்கிற இடத்துல இது ஒரு மோசமான தோல்வி அப்படிங்கிற பாயிண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? இல்லை, பொதுவாகவே பாஜக வந்து தேர்தல் நேரத்தில் நிறைய வாக்குறுதி கொடுப்பாங்க. பிரதமர் மோடி அவர்கள் 2014 கொடுத்தாரு. 19 வரைக்கும் நிறைவேற்றி இருக்கணும், நிறைவேற்றல. மீண்டும் வெற்றி பெறுகிறார். 283 303 எண்ணிக்கை கூடுகிறது. புல்வாமா தாக்குதல் அதை மையமாக வைத்து தேர்தல் திசை திருப்பப்பட்டு அது வெற்றியை பெறுகிறார். அதுக்கப்புறம் அடுத்து 2024 அது தனித்துவ மெஜாரிட்டி கிடைக்கல. இப்போ கூட்டணி ஆட்சி தான் நடத்துகிறாரு. 400 எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கல. இந்த சூழ்நிலையில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தேர்தலில் வெற்றி பெறுகிற ஒரு நரேட்டிவ் வந்து பிஜேபி கிட்ட இருக்கு. அது மக்களை பிளவுபடுத்துகிற அரசியல். அது வந்து நாங்கள் சொன்னார் இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்கள் என்று. நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும். உச்சநீதிமன்றம் 50% அந்த சீலிங் தடை இருக்குல்ல, வரம்பு, அதை தளர்த்தி உயர்த்தணும். இப்படியெல்லாம் ராகுல் காந்தியினுடைய பிரச்சாரம் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆக பின்தங்கிய ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களின் உயர்வுக்காக குரல் கொடுக்கிற இயக்கமாக நாங்கள் இருக்கிறோம். என்னுடைய கருத்து, ஜாதிவாரி கணக்கெடுப்பை பாஜக ஏற்றுக்கொள்ளுகிறதா, உச்ச நீதிமன்ற 50% வரம்பை உயர்த்த விரும்புகிறதா, இதெல்லாம் செய்வதன் மூலமாக தான் ஒரு பின்தங்கிய சமுதாயத்தை சேர்ந்தவர் பிரதமர் என்று சொல்வதால் எந்த பெருமையும் இல்லை. பின்தங்கிய சமுதாயத்துக்கு நிரந்தர தீர்வு காணுகிற வகையில் பாஜக நடவடிக்கை. காங்கிரஸ் விரும்பல அப்படிங்கிறது தான் பாஜக. காங்கிரஸ் நாங்க தானே முன் வைக்கிறோம். நாங்க தான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தியினுடைய பிரதான கோரிக்கையை ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு நடத்தும். சரி, ஓகே. மக்கள் தொகை கணக்கெடுப்போட ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்தணும். பதில் சொல்லிட்டு மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்தவரையில் வளர்ச்சிக்கும் இரட்டை என்ஜின் ரெண்டு மத்தியிலும் மாநிலம் ஒரே அரசு இருந்தால் மக்களுக்கு நல்லது கிடைக்கும்ன்ற நம்பிக்கையிலும் மக்கள் அளித்த தீர்ப்பு, மக்கள் அளித்த வெற்றி. அதை தாண்டி திரு உத்தவ் தாக்கரே அவர்கள் வந்து ஒரு துரோகம் செஞ்சார் பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமல்ல, அவர்களுக்கு வாக்களித்த மகாராஷ்டிர மக்களுக்கு 2019 2 பேரும் சேர்ந்து பாஜக சிவசேனா நின்று நாங்கள் 105 அவங்க 50க்கு 4 இடம் இருந்தப்ப அவர் தான் வந்து எங்களை விட்டுட்டு தனியாக போய் யாரு பால் டாக்கரே அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் எதிர்த்து வந்தாரோ அவர்களோடு போய் சந்தர்ப்பவாத கூட்டணி அமைச்சு மகாராஷ்டிர மக்களுக்கு செய்த துரோகம் இன்று உத்தவ் தாக்கரே அவர்களுக்கு பரிசாக கிடைச்சிருக்குது. 2-3 நாட்களுக்கு முன்னதான் பால் டாக்கரே அவர்களுடைய நினைவு நாளில் பிறந்த நாளில் வந்தது. இது நிச்சயமாக மகாராஷ்டிர மக்கள் அவருக்கு செய்கிற ஒரு அஞ்சலியாக தான் நான் பார்க்கிறேன். அந்த வகையில் ஒரு வளர்ச்சியை நோக்கிய ஒரு அரசியலை முன்னெடுப்பதற்காக மக்கள் கொடுத்திருக்கிற ஒரு அங்கீகாரமாக இந்த மகாராஷ்டிரா தேர்தல் தீர்ப்பு அமைந்திருக்கிறது. அதனால மகாராஷ்டிரா தீர்ப்பு வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு. இதுவரையில் எதிர்பார்க்காத ஒரு தீர்ப்பு. 105 இருந்து நாங்கள் 125க்கு மேல எதிர்கட்சியாக கூட வருவதற்கு காங்கிரசுக்கு வாய்ப்பில்லாத அளவுக்கு காங்கிரஸ் ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குது. ஆனா அதையெல்லாம் உணராம மீண்டும் மீண்டும் டூல் கிட்ட மாதிரி ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருந்தால் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி தொடரும். மக்களால் தோற்கடிக்கக்கூடிய காங்கிரஸ் கூட மக்கள் மாற்றத்திலிருந்து முற்றுமாக வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ராம்கி சுருக்கமா நிறைவு கருத்து சொல்லிருங்க. பனையூர் விருந்தில் பாயசம் இடம்பெறுமாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்துட்ட போது நம்ம ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா பத்தி இனிமே யாரும் பேச போகல. இருந்தாலும் சில சர்ப்ரைஸ் எல்லாத்தையும் பத்தி பேசிட்டு ஆகணும். ஆமா, ஆனா சில சர்ப்ரைஸ் ஃபேக்டர் மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஜார்க்கண்டை பொறுத்தவரை கல்பனா சோரன் தான் முக்கியமான காரணம் வெற்றிக்கு. ஆனா அவர்கள் பின்னடைவு சந்திச்சிருக்காங்க. ஆர்ஜேடி லல்லு பிரசாத் யாதவோட கட்சி 6 இடங்களை போட்டிட்டு 5 இடங்களை வெற்றி பெற்று இருக்கு. ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஃபேக்டர் இதெல்லாம். இங்க மகாராஷ்டிரா பொறுத்தவரை உத்தவ் தாக்கரே வந்து கிட்டத்தட்ட அவர் கட்சியை அவர் லூஸ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். நான் அவருக்கான அடிப்படை கட்டமைப்பு எல்லாம் போயிடுச்சு. ரொம்ப மோசமான தோல்வி தான் அது. இதற்கப்புறம் அதே மாதிரி என்சிபியில் அஜித் பவார் தன்னை நிரூபித்திருக்கிறார். அவர் மேல ஏராளமான குற்றச்சாட்டு இருந்தது. அவர் கடைசி நேரத்தில் அநீதி மாறுவார் அப்படிலாம் இருந்தது. அதை தாண்டி நிரூபித்திருக்கார். இப்ப அநேகமா சிவசேனா கட்சியிலையும் என்சிபி கட்சியிலையும் சில மாற்றங்களை எதிர்பார்க்க நிலைமைக்கு நான் வந்திருக்கோம் பார்க்கிறோம். மற்றபடி சந்திரசேகர், நான் அவருடைய கருத்தை வாங்கிக்கிறேன். 3 பேருக்கும் முதலமைச்சர் ஆசை இருக்கிறது. யாருக்கான வாய்ப்பு, அடுத்து என்ன நடக்கும் சுருக்கமா சொல்லிருங்க. எனக்கு என்னவோ இந்த எலெக்ஷன் வெற்றிக்கு அப்புறம் திருப்பியும் பிஜேபி தன்னுடைய தனித்தன்மையை
பறைசாற்றும். ஐ திங்க் ஃபட்னவிஸ் திருப்பி முதலமைச்சர் ஆவதற்கு ஒரு 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 பெரிய பிரைட் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா அவர் ஏக்நாத் ஷிண்டேவை அப்போ அவங்ககிட்ட நம்பர் கிடையாது, கட்சியை பிரித்து உடைத்து வந்த கவர்மெண்ட். அதனால அவரு ஃபட்னவிஸை தியாகம் பண்ணி அவங்க ஷிண்டேவை பண்ணாங்க. பட் இப்போ ஐ திங்க் அவங்களுக்கு சொந்தமா ஒரு 125 இன்னொரு 20 சீட் இருந்தா அவங்களே கூட தனி ஆட்சி அமைக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. அதனால திருப்பியும் பிஜேபிக்கு ஓகே பொறுத்திருந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட 2019 இதே நவம்பர் 23 தான் அந்த நிகழ்வுகள் நள்ளிரவை தாண்டியும் அரங்கேறியது. பட்னவிஸ் முதலமைச்சர் ஆனார். நீங்க சொல்றது நடக்குமா? 3 மணிக்கு செய்தியாளர் சந்திப்பில் 3 தலைவர்களும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன என்பதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த அமர்வில் பங்கேற்று கருத்துக்களை முன்வைத்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. தேர்தல் யுத்தம் சிறப்பு நேரலை தொடர்கிறது. 2 மாநில தேர்தல் முடிவுகள், 2 மக்களவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல், நாடு முழுவதும் 14 மாநிலங்களில் 58 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்களையும் வெற்றி நிலவரங்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் போட்டியிட்ட பிரியங்கா காந்தி தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே மிக அதிக வாக்கு வித்தியாசத்தில் தன்னுடைய வெற்றியை உறுதி செய்திருக்கிறார். வயநாடு எம்பி தொகுதியில் ராகுல் காந்தி பெற்ற வாக்கு வித்தியாசத்தை விட கூடுதலாக தற்போது வாக்கு வித்தியாசத்தில் தன்னுடைய வெற்றியை தற்போது பிரியங்கா காந்தி உறுதி செய்திருக்கிறார். 24 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் வயநாடு தொகுதியில் 6,47,445 வாக்குகளை ராகுல் காந்தி பெற்றிருந்தார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட சிபிஐ வேட்பாளர் ஆனி ராஜாவை விட கிட்டத்தட்ட 2,83,000 வாக்குகள் வித்தியாசம் என்பது இருந்தது. இந்நிலையில் அதைவிட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் தன்னுடைய வெற்றியை பதிவு செய்து ராகுலை முந்தி இருக்கிறார் பிரியங்கா காந்தி. அந்த செய்தியை நாம பார்க்கிறோம். திரு சந்திரசேகர் நிறைய ரீசன்ஸ் முன்வைக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் கிடைத்திருக்கக்கூடிய நீங்க சொன்ன அந்த ஒரு மிகப்பெரிய ஸ்வீப், அந்த வெற்றிக்கான ரீசன்ஸ் அப்படிங்கிறது காங்கிரஸ் நிறைய விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. தலைவர்கள் பேசினதை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய பதில்? அதான் அதுல ஒரு முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, அந்த காங்கிரஸுக்கு அந்த கில்லர் ஸ்பிரிட் இல்லை. லோக்சபால வின் பண்ண உடனே அந்த ஒரு காம்ப்ளசன்சி அதற்கு எதிர்மறையா மாறாக உங்களுக்கு பிஜேபி எப்படி அந்த தோல்வியை சரி செய்யலாம் என்று திட்டமிட்டு, அஃப்கோர்ஸ் காங்கிரஸ் எலெக்ஷன் கமிஷனோட ஹெல்ப்பும் வாங்கி அந்த 4 மாசத்துல எப்படி களத்தை மாற்றி அமைக்கிறார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்ற அந்த ஒரு இருமாப்பு என்று சொல்லலாம், அதையே ஆட்டோமேட்டிக்கா மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்ற ஒரு காம்ப்ளசன்சியோட தான் போறாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதுலயும் உங்களுக்கு கட்சிக்குள்ள அந்த கூட்டணிக்குள்ள ஒரு யார் முதலமைச்சர்னு ஒரு தகராறு, அப்புறம் சீட்டு பகிர்வுகளை தகராறு, அப்புறம் ஒரு ஆல்டர்னேட் சரி பார்லிமெண்ட் லோக்சபால ஒரு சர்டன் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் இஷ்யூஸ் வச்சுங்க, அது வின் பண்ணிச்சு. பட் அதையே திருப்பி சொல்லணும்னா முடியுமா? அது நடக்கல. அந்த பருப்பு திருப்பி வேகாதுன்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு வாட்டி வெற்றி பெற்ற அந்த வெற்றி மறுபடியும் உங்களால் திருப்பி கொடுக்க முடியவில்லை. அதை ஏன் அப்படி ஆகிட்டா? ஹரியானால உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வெற்றியை இழந்து தோல்வியை போய் பறித்து கொண்டீர்கள். அந்த மாதிரிதான் இப்போ இங்கேயும்